என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ண முடியும்? இமையா குறுக்க வருவேன் நான் என்ன கனவா கண்டேன்? இங்க பாரு, சரி ஜானகி தான் அடிப்படல இமையாக்கு பட்டு ஒரடியா போய் சேருவான்னு பார்த்தா பொழைச்சிக்கிட்டான். அங்கே என்னன்னா ரவி அவளுக்கு அதை எடுக்கணும் இது எடுக்கணும் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் அலையிறான். அதை பார்க்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. சரி தூக்குனது தான் தூக்கணும்ல, அந்த இமையாவை ஒரடியா மேலே அனுப்பாம எதுக்கு விட்டு வச்ச? இங்க பாரு நேத்ரா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இமையா விஷயத்துல நீ தலையிடாதீன்னு. அவளை என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு ரவி வேணும் அவ்வளவுதானே? இமையாவை என்கிட்ட விட்டுரு. எனக்கு ரவி வேணும், அதே நேரத்துல இமையா இருக்கக்கூடாது. உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது? அந்த வேலைக்காரிக்காண்டி இப்படி பண்ற? இங்க பாரு நேத்ரா, எனக்கு அந்த இமையா வேணும். அவ என்ன தூக்கி போட்டிருக்கான். இல்ல, இந்த ஆகாசு தான் தூக்கி போடணும். அவ யாரு என்ன தூக்கி போட? நான் தான் தூக்கி போடணும். புரியும் நினைக்கிறேன் நேத்ரா. இமையா எனக்கு வேணும். உனக்கு ரவி தானே வேணும். ரவியை உனக்கு கூட எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு தெரியும். இமையா வேணும். இமையாக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா என்னவும் பண்ணிட்டு போ, ஆனா ரவி வாழ்க்கையில இந்த போனா மட்டும் எனக்கு போதும். இப்பதான் நம்ம நேத்ரா வீட்டுல பார்த்தோம், அதுக்குள்ள ஆகாஷ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். போய் என்னன்னு பாப்போம். சரி இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தாது சொல்லு. பாரு, அந்த லாரி டிரைவர் மாட்டினாலும் நம்மளை காட்டி கொடுக்க கூடாது. அதுக்கான பக்காவை எல்லாம் பிளான் போட்டுட்டல. அதில் நான் பக்காவை போட்டு கொடுத்துட்டேன். அதை அவனுக்கு சொல்லவே வேண்டாம். அவன் எப்படி அடிச்சு கேட்டாலும் அவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். அதை தான் சொல்ல வந்தேன். அடிக்கி பயந்து நம்ம பேரை சொல்லிடக்கூடாது. அதான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணாலும் கொடு, ஆனால் நம்ம பேர் மட்டும் வெளியவே வரக்கூடாது. நம்ம தான் செஞ்சான்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இல்ல இல்ல, அவன் சொல்ல மாட்டான். அவனுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்டேன். அதனால நம்மளை காட்டியே கொடுக்க மாட்டான். ரவியா? ரவி எதுக்கு இங்க வரா? ரவி என்ன ரவி இந்த பக்கம்? இல்ல இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் போனேன், ஒன்னு இங்க பார்த்தேன், அதான் என்னாச்சுன்னு கேட்க வந்தேன். நேத்ரா சொல்ல மாட்டேன். நானே கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கவனிச்சேன். இல்லைன்னா அப்பவே உனக்கு நான் சிக்னல் தந்திருப்பேன். இப்போ என்ன பண்ண, எதையாவது சொல்லி சமாளிப்போம் இரு. மச்சான் இப்பதான் கேள்விப்பட்டேன், இமையாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சாமே. இப்போ எப்படி இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? நேத்ரா தான் சொல்லிட்டு இருந்தா. நேத்ரா, உன் அண்ணனை பார்க்க வரேன்னா எதுக்காக நீ இப்போ ரோட்ல வச்சு பார்க்கணும்? உங்க வீடு இருக்கு, அங்க இங்கேயே வச்சு பார்த்துக்கலாம்ல. எதுக்காக தனியா கூப்பிட்டு வந்து ரோட்ல வச்சு பார்க்குற? அது ரவி பாட்டிக்கிட்டையும் காசு கேட்டானு, அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன். அதான் செத்தம் போட்டுட்டு இருக்கேன், நீ திருந்தவே மாட்டேன்னு. சரி ரவி, பாட்டி வேற அப்புறமா ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்களையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரேன், சரியா? சரி நேத்ரா. அப்புறம் நீ ஒழுங்கா திருந்துற வழியை பாரு, இப்படியே குடிச்சு சுத்தாம. இல்ல மச்சான், இப்போ முன்ன மாதிரி குடிக்கிற மாதிரிலாம் இல்ல. குடிக்க வேண்டாம்னு விட்டுட்டேன். எதுக்கு குடிச்சு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மச்சான். சரி சரி, திருந்துனா நல்லது. சரி சரி நேத்ரா, எனக்கு டைம் வச்சு நான் கிளம்புறேன். சரி ரவி. நேத்ரா, நம்ம பேசினது எதுவும் இவன் கேட்டிருக்க மாட்டான்ல? இல்ல கேட்க வாய்ப்பில்ல. பாருண்ணா, நீ கொஞ்சம் ரவி மனசுல இடம் பிடிக்க வழியை பாரு. நல்லவனா ரவி முன்ன காட்டிக்கோ. கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வை. போய்தான் நீ இப்போ அந்த வீட்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்துதான் ஆகணும். நீ வந்தாதான் சில காரியங்களை நடத்த வேண்டியது இருக்கு. அதுதானே, ரவியே என்ன கூட்டிட்டு வருவான் பாரு. சரி, ரவி வேற பார்த்துட்டு போயிட்டான். நான் இப்போ உடனே வீட்டுக்கு வேற போகணும். அப்பதான் உனக்கு சந்தேகம் வராது. பைசா கொடுத்தா கிளம்பிட்டா அப்படின்னு இருக்கும். சரிண்ணா, நான் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு. இமையா, இப்போ பரவாயில்லையா? எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காருதியா? சரி சச்சனா. சச்சனா, அத்தை மாமா எல்லாரும் எங்க? வர்மாவையும் காணும். அம்மா அப்பா வெளியே இருக்காங்க. அண்ணா உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்க போனாங்க, இன்னும் வரல, இப்போ வந்துருவாங்க. அப்படியா? சரி சரி, எந்தி பார்த்து உட்காரு. பையன் சச்சனா பையன் இப்போ ஓகேடி? ஓகேடி. அண்ணா அம்மா எங்கண்ணா? அம்மா இப்போ வருவாங்கம்மா. அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு இப்போ வருவாங்க. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லண்ணா. மியா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் சச்சனா அர்ஜுன் எல்லாரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரோம். நான் இங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். உனக்கு ஐஸ்கிரீம் கேக்குதா? ஐஸ்கிரீம்? ஆமாண்ணா, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்கே. பாண்ணா, நம்ம வேணா போயிட்டு வரலாம். அண்ணா, ஹாஸ்பிட்டல் இத்தாலே ஒரு ஐஸ்கிரீம் பார் இருக்குண்ணா, அங்க போலாண்ணா. ஒண்ணு என்ன இமையா மண்டையில கொட்டிட்டு இருக்கா? நான் இல்லாம நீ ஐஸ்கிரீம் சாப்பிட போயிடுவேன். நான் இங்க என்ன நிலைமையில இருக்கேன்? அவன் தான் லூஸ் மாதிரி கூப்பிடுறானா? வா அண்ணா, போய் சாப்பிட்டு வரலாம். அதுவும் ஹாஸ்பிட்டல் இத்தாலே இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரிடி, பேஷண்ட் மாதிரி தெரியுது. குணா, சிரிக்காதடா. இல்ல மியா, உனக்கு வேற அடிபட்டு இருக்கு, உன்னால எந்திரிச்சு வரவும் முடியாது. அதான் எதுக்கு உன்னை போட்டு சிரமப்படுத்திட்டு, அதான் நான் சச்சனா நாங்க போய் சாப்பிட்டுட்டு வரோமே. அதான் நான் வர முடியாதுல்ல, அப்ப நீங்க யாரும் போக வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. என்ன இமையா, இது என்ன நியாயம்? இதுதான் நியாயம். மூடிட்டு நில்லுடி. இல்ல இமையா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும். நான் சாப்பிட போறேன், போ. அண்ணா பாருண்ணே. டேய் குணா, சச்சனா சும்மா இருங்க. என் தங்கச்சி பாவம். இப்ப என் தங்கச்சி கோவப்பட்டாலும் நம்ம கூட எந்திரிச்சு நடந்து வர முடியாது. பாவண்டா, ஏன்டா வெறுப்பேத்துத? நம்ம சொல்லாம கொள்ளாம போயிருக்கணும். ஏன்டா சொன்ன? சரி வா, அப்படியே வெளியே போய் நிக்கான்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். வேண்டா யோ அண்ணா, இங்க வாயே. ஏதாவது வேணுமாமா? சொல்லுமா. ஒண்ணு வேண்டாம், மூடிட்டு நில்லியா.
நீ அவங்க கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போற, நான் இல்லாம. இல்லம்மா நாங்க சாப்பிட போல. சரி குணா சாச்சனா வாங்க நம்ம வெளியே போய் நிக்கலாம். வெளியே போய் நிக்க போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது, இங்கே நில்லுங்க. இங்க பாருங்க, யாராவது போனீங்க அவ்வளவுதான். இங்கே எல்லாரும் நில்லுங்க. யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போக வேண்டாம். என்ன எல்லாரும் எங்க போறீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்களா இப்பமா? வர்மா பாரு, இவங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்களா? இல்லைண்ணா ஹாஸ்பிட்டல் தான் ஒரு ஐஸ்கிரீம் பார் இருக்குண்ணா, நாங்க போய் சாப்பிட்டுட்டு வரோம். அதான் நீங்க வந்துட்டீங்களண்ணா, நீங்க வேணா மியாவும் பாத்துக்கோங்க, நாங்க போய் சாப்பிட்டுட்டு வரோம். ஏய் குணா, இப்ப எங்கேயாவது போன அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்ன இமையா, அதான் அண்ணா வந்துட்டாங்கல்ல, அண்ணா உன் கூட இருப்பான். நாங்க போய் சாப்பிட்டுட்டு வரோம். பாய். நான் இல்லாம நீ போயிடுவ. இப்ப நீ வர முடியாது இமையா, என்ன பண்ண சொல்லு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இங்கே நில்லுங்க, எங்கேயும் போக வேண்டாம். இது நல்ல நியாயமா இருக்கு, நாங்க போய் சாப்பிட தான் போறோம். நீ என்ன பண்றே பண்ணிக்கோ. சாச்சனா வா சாச்சனா, நான் போவோம். டேய் குணா, என்னடா ரொம்ப பண்ற? நான் உன் ஃப்ரெண்ட், நான் சொல்றத நீ கேட்கணும். நீ போன அவ்வளவுதான். நீ போனேனா நீ உனக்கு எனக்கான ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சிச்சு. போடா. நான் உன் ஃப்ரெண்ட் வேண்டாம் அப்படினா நீ போ. அது இமையா அண்ணி, நீங்க எனக்கு அண்ணி, அண்ணனோட ஒய்ஃப். அப்ப நீங்க எனக்கு அண்ணி தானே, ஃப்ரெண்ட் இப்போ இல்ல அண்ணி. பாரு, நான் உனக்கு அண்ணிலாம் கிடையாது, நான் உன் ஃப்ரெண்ட். இல்ல அண்ணி, நீங்க எனக்கு அண்ணி. அண்ணி என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? நீங்க அண்ணனோட ஒய்ஃப் அண்ணி, நீங்க எனக்கு அண்ணி தானே அண்ணி. எப்படி அண்ணி ஃப்ரெண்ட் அண்ணி? சொல்லுங்க அண்ணி. ஆமா நீ, நீங்க இப்ப எங்க ஃப்ரெண்ட் இல்ல அண்ணி, எங்களுக்கு அண்ணி. அண்ணி சாச்சனா நீமா, நான் அண்ணிலாம் கிடையாது, நான் உங்க ஃப்ரெண்ட். இல்ல அண்ணி, நீங்க எங்க அண்ணி தான். இல்லடா, நான் உன் அண்ணி இல்லடா, ஃப்ரெண்ட்டா. இல்ல நீங்க எங்க அண்ணி. அண்ணி சும்மா இருங்க அண்ணி, நாங்க போயிட்டு வரோம் அண்ணி. டேய் குணா, நான் உன் ஃப்ரெண்ட்டா, அண்ணி இல்லடா. இல்ல அண்ணி, இப்போதைக்கு நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல அண்ணி, அண்ணி மட்டும்தான் அண்ணி. சாரி அண்ணி. போ போ, ஐஸ்கிரீம் சாப்பிட போற, போ போ, வயித்தால புடிங்கிட்டு போவும் பாரு. பரவாயில்ல அண்ணி, பாத்துக்கலாம். போடா. என்னம்மா, நான் கண்ட கனவெல்லாம் இப்படி தவிடுபடி ஆயிட்டு. நாங்களும் தான் அந்த ஜானகி கதை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என் பேச்சை தான் ஏன் ரவி கேட்பான்னு நினச்சேன். ஆனால் அந்த ஜானகி தப்பிட்டா. சரி, இந்த வேலைக்கார நாய்க்கு அடிபட்டுச்சு போய் சேர்வான்னு பார்த்தா அந்த வேலைக்காரையும் புழைச்சிக்கிட்டா. என்ன பண்ண, தலையில தான் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கும். எனக்கு இருக்க கோவத்துக்கும் ஆத்தத்துக்கும் நானே அவளை களத்தை நெரிச்சு கொண்டுடலாமான்னு பார்க்குறேம்மா. எனக்கும் தான் ஈஸ்வரி, அந்த ஜானகி என்கிட்டேருந்து ரவியை பிரிச்சுட்டா. ரவியை பிரித்து ரவிக்கு அந்த வேலைக்கார நாயை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. எவ்வளோ திமிரு இருக்கணும் அவளுக்கு. நான் அப்பவே சொன்னேன், இவளெல்லாம் அடிச்சு விரட்டுங்கம்மா, அண்ணங்கிட்ட பேசாமல் இருக்கும்போதே. நீங்கள் தான் நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன் உள்ள தூக்கி வச்சிங்கல்ல, பார்த்தீங்கல்ல. பாட்டி என்னாச்சு நேத்ரா, ஆகாச பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்ன? ஆமாம் பாட்டி, எல்லாம் சொல்லிட்டேன். அம்மா எப்பம்மா வந்த? இப்போதாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் வந்தேன். ஓ சரிம்மா சரி. பாட்டி, நான் அண்ணன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரவி வந்துட்டான். என்னம்மா சொல்கிற நேத்ரா? ஆமாம் பாட்டி, அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ரவி வரதை நான் பார்த்தேன். அது அப்படியே பேச்சை மாற்றி கேட்டான், எதுக்காக வந்து நிற்கேன்னு. நான் பாட்டிக்கிட்ட அண்ணா காசு கேட்டாங்க, அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டேன். ஏய், மற்றபடி உன் மேலே எதுவும் சந்தேகம் படலைல்ல? இல்லைம்மா, ரவிக்கு என் மேலே துளி அளவு கூட சந்தேகம் இல்லை. அதுதான் நமக்கு தேவை. அவன் நம்ம மேலே சந்தேகப்படாமல் இருக்க வரைக்கும் தான் நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியாது. சி, இவ்வளோ கேடுகட்ட ஜென்மங்களா நீங்கள் எல்லாரும்? அத்தை, யாருக்கு யாரடி அத்தை? ஜானகி அடச்சி வாய முடு, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி. என் மருமக இந்த நிலைமைக்கு கிடக்க காரணம் நீங்க. ஆக மொத்தத்தில் நீங்க என்ன கொள்ள பிளான் போட்டிருக்கீங்க. ஆனா என் மருமக மாட்டிட்டா. நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்க, கேடுகட்ட ஜென்மங்க. தூ. ஜானகி, நாங்க எதுக்கு அப்படி பண்ண போறோம்? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நாங்க எதுவும் பண்ணல. என்னது, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உள்ள வரேன். இப்பவே நீங்க தான் இதுக்கு காரணம்னு ரவி கிட்ட நான் சொல்றேன். அத்தை ஒரு நிமிஷம். அத்தையா? அத்தைன்னு கூப்பிட்ட நடக்குது வேற. அப்படியா? அப்ப சரி ஜானகி, ஒரு நிமிஷம். இங்க பாரு, நீ போய் இப்ப ரவி கிட்ட போய் என்ன சொல்லுவ? நாங்க தான் லாரி வச்சு உன்னை கொல்ல ட்ரை பண்ணனு போய் சொல்ல போறியா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு ஜானகி. ஏய் சி, பொண்ணை வளர்த்துச்சிருக்க லட்சணத்தை பாரு. ரவி நான் சொன்னா நம்புவான். என் பொண்ணை நான் கரெக்டா தான் வளர்த்து வச்சிருக்கேன். எப்படி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறாளே அதுவா? ஏய், யார பத்தி என்ன பேசுற? ஈஸ்வரி கொஞ்சம் அமைதியா இரு. பாட்டி நீங்க அமைதியா இருங்க. சொல்லு ஜானகி, எப்படி போய் ரவி கிட்ட சொல்லுவ? சொல்லு. ஏண்டி, என்னால சொல்ல முடியாதா என்ன? சொல்லுவேண்டி. நீங்க தான் இதெல்லாம் காரணம்னு நான் சொல்றேன். சொன்னா என் பையன், என் ரவி கண்டிப்பா நம்புவான் என்ன. அதுக்கு ப்ரூஃப் வேணுமே ஜானகி. ஜானகி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். நீங்க எனக்கு அத்தை, அத்தையை எதுக்கு நான் கொள்ள பிளான் பண்ண போறேன்னு ரவி யோசிக்க மாட்டான். உங்களுக்கு எனக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? சொல்லுங்க ஜானகி. ஜானகி சொல்லுங்க ஜானகி. நேத்ரா கொஞ்சம் வாய மூடு. ஜானகி நீ உள்ள போ. நீங்கெல்லாம் பெரிய மனுஷங்க, அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நீங்களே உங்க பேத்திக்கு ஐடியா போட்டு கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல? ஜானகி ரொம்ப பேசாத. என் ரவிக்கு என் நேத்ராவை தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன். நீ என்ன பண்ண? இடையில புகுந்து அந்த வேலைக்காரன் நாயை
ஏன் ரவி தலையில கெட்டி வச்சுட்ட? நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அவளை அடிச்சு துரத்துட்டு ஏன் ரவிக்கு பொண்டாட்டியா நேத்ரா தான் இந்த வீட்டில் இருப்பா. அது ஒரு காலமும் நடக்காதத்த. அதுவும் இந்த ஜானகி இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது. எனக்கு மருமகனா அது இமையா மட்டும்தான், வேற எவளும் வர முடியாது. இப்ப வேணா நீங்க பண்ணதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் உங்களை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பல. என் பேரு ஜானகி இல்ல. அதுவும் நான் அனுப்ப மாட்டேன், ரவியே உங்களை வீட்டை விட்டு அனுப்புவான். பாக்குறீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், கனவுல கூட நினைக்காதீங்க இமையாவை துரத்தி விட்டுட்டு இந்த கேடுகட்ட நேத்ராவை ஏன் ரவி தலையில கெட்டி வைக்கணும்னு கனவுலையும் நினைச்சு பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. யார் கேடுகட்டவ? என் பொண்ணா? ஆமாடி, ஓ பொண்ணுதான் கேடுகட்டவ. அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறா, அதை தட்டி கேட்க துப்பில்ல. நீ பேச வந்துட்டியா? நீ எல்லாம் பெத்தவளா? ஏதோ நீ 2 பிள்ளைங்களையும் ஒழுங்கா வளர்த்தலனாலும் அந்த ருத்ரா மட்டும் கொஞ்சம் தப்பிட்டா. நல்ல பொண்ணா இருக்கா, குணத்துலையும் சரி எல்லாத்துலேயும் சரி. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கு. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த வீட்டில் கூட இருக்க மாட்டேன். அத்தை, நான் என் அப்பா கூட போயிருக்கேன்னு ஏன் பேச்சை மதிச்சு அந்த பொண்ணு போனா? அது பொண்ணு, இது பொண்ணா? சி! ஏய் ஜானகி, என்னையா கேடு கிட்டவனு சொன்ன? பாருடி, உனக்கு மருமகளா நான் வருவேன், பார்க்குறியா? நீ உன்னை மேலே அனுப்பிட்டு தான் ரவி வாழ்க்கையில் நான் வரணும்னு நினச்சேன். இல்லை இல்லை, உன்னை வச்சுட்டு ஓ கண்ணு முன்னே ரவியை கல்யாணம் பண்ணி கை பிடிச்சி இந்த வீட்டில் உனக்கு மருமகளை நான் ஒன்றை ஆட்சி பண்ணலை. என் பேர் நேத்ரா இல்லடி, ஆக்கலாண்டி. ஆனால் எனக்கு மருமக இமையா மட்டும்தான். ரவிக்கு பொண்டாட்டினாலும் இமையா மட்டும்தான், வேற எவ்வளவும் வர முடியாது. நீ பார்க்கலான்னு போற என் பொண்ணு ரவிக்கு பொண்டாட்டி அந்த வீட்டில் இருக்க போறத பார்க்கலாம். என் ரவிக்கு பொண்டாட்டி இமையா மட்டும்தான். நேத்ரா, ஜானகி ரவி கிட்ட சொன்னா எல்லாமே போச்சு. நீ என்ன பேசிட்டு இருக்க? பாட்டி, நானே கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். இப்படிப்பட்டு நான் பேசல. கண்டிப்பா ஜானகி போய் ரவி கிட்ட சொல்லியிருப்பா. ரவி நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பான். ஏன்னா ஜானகி சொன்னா கண்டிப்பா ரவி நம்புவான். நான் தான் யோசித்தேன் எதுக்காக நேத்ரா இப்படி பேசுறான்னு. நல்ல காலம் நேத்ரா, நீ பேசி அவளை டைவர்ட் பண்ணி விட்டுட்ட. அது வரைக்கும் நம்ம சந்தோஷம். ஆனால் ஒன்று நேத்ரா, இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் பண்ணுதான் இந்த ஜானகிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் சீக்கிரம் இவ கதையை முடிக்கிறது நமக்கு நல்லது. இல்லை பாட்டி, இப்போதைக்கு ஜானகி கதையை முடிக்க வேண்டாம். ஜானகி கண்ணு முன்னே தான் நான் ரவிக்கு பொண்டாட்டி இந்த வீட்டில் வருவேன். அதுக்கப்புறம் அவள் கதையை நான் முடிக்கிறேன். இப்போதைக்கு அவள் கதையை முடிக்க வேண்டாம். நேத்ரா வேண்டாம், ஜானகி கதையை முடிச்சிரு. வேண்டாமா? அவளுக்கு பயந்த மாதிரி ஆயிடுவேன். நோ, அவ கண்ணு முன்னே தான் நான் ரவியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நான் வருவேன். அதை அவள் பார்க்கணும். அதுக்கு அவ உயிரோட இருக்கணும். நேத்ரா, நீ சொல்றது சரிதான். அந்த ஜானகி கண்ணு முன்னதான் நீ ரவிக்கு பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள வரணும். அப்பதான் நொந்தே செத்துருவா. எனக்கு நம்ம ஜானகியை விட்டு வைக்கிறது நல்லது இல்லையோன்னு தோணுது. எனக்கு சரியா படல. அப்புறம் உங்க இஷ்டம். நான் கிளம்புறேன். அம்மா, நீ வீட்டுக்கு கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்னமும் பண்ணுங்க, என் பேச்சை யார் கேட்குறா? பாட்டி, நீங்க என்ன முழுசா நம்புறீங்கல்ல? நீ பண்ணு நேத்ரா, உனக்கு பின்னாடி சப்போர்ட்டா நான் இருக்கேன், பாட்டி இருக்கேன். நீ பண்ணு, எதுனாலும் பண்ணு. இது போதும் பாட்டி, இது போதும். நீங்க ஒருத்தங்களே எனக்கு போதும், வேற யாரும் தேவையில்லை. வர்மா, இது நம்ம ரூம் இல்ல, ஹாஸ்பிட்டல். யாராவது வந்துருவாங்க, விடுங்க. வலி இப்போ பரவாயில்ல? இப்போ பரவாயில்ல வர்மா. இந்த கால் மட்டும்தான் கொஞ்சம் வலியா இருக்கு. வர்மா, நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம்? நாளைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். அப்படியா? எனக்கு பிடிக்கவே இல்லை இங்கே இருக்கிறதுக்கு, ஒரு மாதிரி இருக்கு. எப்படா வீட்டுக்கு போகணும் இருக்கு. சரி சரி, நாளைக்கு போயிடலாம்னா? சரி வர்மா. ரவி, வர்மா, அத்தை கூப்பிடுறாங்க. வாங்கம்மா. ரவி, கொஞ்சம் தனியா பேசணும், வா.